எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் சுந்தரை. உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யாடி மோகினிக்கு அப்புறமா இருக்கிற வரவேற்பு அது ரொம்பவே பெருசு. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இப்போவும் அந்த ஆதரவு மக்கள்கிட்ட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு அப்புறமா என்னோடய லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு மைல் ஸ்டோனாக நான் சேலையும் ரவிக்கையும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸாக அந்த வெப்சைட்லேயும் ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் எதிர்பார்க்க அளவுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சப்போர்ட்டோட ஒரு ப்ளஸ்ஸாகவே நெக்ஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு ஜேர்னியாக சேலையும் ரவிக்கையும் ஒரு ஷாப்பாக இன்றைக்கி உருவாயிருக்கு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் அளவே கிடையாது. அதனால மட்டும்தான் இது எல்லாமே. ஸோ உங்களோட ஆதரவு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதுக்கப்புறமாவும் நிறைய நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது கண்டிப்பாகவும் கிடைக்கும், எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருந்து. நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சில்க் சாரீஸ், செமி சில்க்லேருந்து பியூர் சில்க்லேருந்து அண்ட் காட்டன், இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா வெரைட்டி மெட்டீரியல்ஸுமே நம்ம ஷாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகாத அளவுக்கான கலெக்ஷன்ஸும் வெரைட்டிஸும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் எல்லாமே இருக்குது. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும், நீங்கள் எல்லாருமே நம்பலாம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காக நான் காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சாரியில இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கோஸ் இருக்கு. அண்ட் சில்க் சாரியிலே பார்த்தீங்கன்னா செமி சில்க் எல்லாருமே இந்த ரஸ்ட் ஆரஞ்சுலேருந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அண்ட் கோட்டா, கலம்காரி, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரொம்ப இப்போ எல்லாரும் இப்போ நான் பார்த்தாலே பாருங்க அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சில் தான் இருப்பேன். அந்த மாதிரி இப்போ யாரெல்லாம் வராங்களோ அந்த ட்ரெண்டிங்கில் என்ன வருதோ அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா விஷயங்களும் வரும். அண்ட் தென் ரொம்ப சோஷியல் மீடியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ட்ரெண்டில் ஓவராக இருக்கிற அந்த சாரீஸை விட இன்னும் பெட்டராக அதுலேருந்து இன்னும் என்னென்னலாம் கலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா என்னோட ஒரு மைண்ட் செட் என்னவாக இருக்கும்னா 10 பேர் ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கிறத விட தனியாக ஒரு ஆள் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஆள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் சரி, யாருமே போடாத மாதிரி நம்ம பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரியும் இருக்கும் இங்கே. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு கலர் காம்பினேஷன்லாம் இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து 899லேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. கண்டிப்பாக சீரியல் போகிற ஐடியாவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது என்னோட லைஃப் லாங் ஜேர்னி. ஸோ அது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது மக்களுக்கு என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது நானாக உணர்ந்த ஒரு விஷயம். நீங்கள் போடுற சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு எப்போவுமே என்கிட்ட கேட்பாங்க. ஸோ எனக்குள்ள ஒரு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு அவங்க கேட்குறத வச்சு தான் தெரியும். அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் நமக்கும் இந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இதை 4 பேருக்கு நம்மளோட செலெக்ஷனாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிடிக்கும்னு அப்படி ஆரம்பிச்சு தான் சேலையும் ரவிக்கும். ஸோ இந்த நேமும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு தமிழ் வேர்டு வேணும் அப்படிங்கிறதுனால சேலையும் ரவிக்கையும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸோ அதே தான் நம்மளோட ஷாப் நேமே. நம்ம விருகம்பாக்கம்ல நம்ம ஐநாக்ஸ் தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சொன்னால் இந்த லொக்கேஷன் தெரிகிற ஒரு ஸ்பாட்டில் இருக்கிறதுனால இந்த மெயின் ரோட் ஆர்காட் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். டைமிங் காலையில் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்கு. எஸ் ஆன்லைனில் இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட்டுமே அவைலபிளாக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே. அதுதான் மக்களோட ஆதரவுக்காக மட்டும்தான் நான் காத்துட்ருக்கேன். அது இதுக்கு வரைக்கும் கிடைச்சதுக்கு நன்றி. இதுக்கப்புறமாவும் அது நல்லா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வெரி ஹாப்பி ஃபார் யமுனா. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தது நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்க மனசு போல பெருசாக வரும். கண்டிப்பாக நாங்கள் கூடவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. எனக்கு நிஜமாவே நான் ஏதோ ஒரு பொட்டிக் வச்சு என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவள் சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பேர் எனக்கு ஃபஸ்ட்டே ரொம்ப அட்ராக்ட் ஆனது அந்த சேலையும் ரவிக்கையும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யமுனா தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த பேர் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது நல்லா வரும் அப்படின்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக போகும். இதை விட இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய மேலே வரணும் நீங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டெலிஃபோன் ராஜ்.
நான் யமுனா மேடத்தை வந்து யாரடி நீ மோகினிங்கிற ஒரு சீரியலில் தான் முதல் தடவையாக பார்க்குறேன். பயங்கரமான ஒரு அதுக்காக வேண்டி ஒரு நடிப்பு. சிலவங்க எல்லாருமே ஏதோ ப்ராம்ப்ட் பண்ணோம், ஏதோ நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டராகவே மாறி என்னென்ன இந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. அப்போ நான் தூரத்துலேருந்து, நானும் ரொம்ப காலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த தூரத்துலேருந்து அவங்க நான் பார்த்தேன். என்னடா இது இவ்வளவு பெரிய நடிப்பு, இப்படி ஒரு நடிப்பு, இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்து அப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு சீனே இல்லை, ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் அவங்க கூட அந்த மாதிரி சொல்லிட்டுன்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி எல்லாம் அந்த என்னை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. இன்ன வரைக்கும் நான் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப காலமாக அவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்கள் ஊர் பக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி சில நெருக்கமான சில உண்மையாக பழகுவாங்க, ரொம்ப பாசமாக பழகுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப ஒரு பாசம். ரொம்ப எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி எல்லாருக்குமே இது. என் பொண்ணுலாம் அவங்ககிட்ட ரொம்ப இதாக பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க வந்து ஒரு கடை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறது தெரியும் போது அது நம்ம மனசார அது ஒரு பெரிய லெவலில் வரணும், ரொம்ப ஒரு எட்டாத தூரத்துக்கு போகிற அளவுக்கு வரணும் இவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் காலையிலேயே திருச்செந்தூர் முருகனை சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்தேன். நல்லபடியாக இந்த கடை பெரிய லெவலில் வரணும், அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு இருக்கும். வேறு ஃபேமிலி கண்டிப்பாக வருவாங்க. என் ஒய்ஃப்லாம் வர மாதத்துக்கு 2 தடவை புடவை எடுக்கிறாள். கண்டிப்பாக என் பொண்ணு எல்லாருமே இப்போ இம்மிடியட்டாக வருவோம். ஃபேமிலி என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் நேற்று கூட ஒரு சர்க்கிளில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அன்றைக்கி வந்தாங்கல்ல என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, ஆமாம்மா அவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க, இன்றைக்கி அவர் திருப்பதிக்கு போகிறாரு, போயிட்டு வந்ததும் அவர் ஒய்ஃப் வருவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டபடி நிச்சயமாக இது பெரிய லெவலில் பேசப்படும் இந்த கடை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். போயிட்டுருக்கு. பெருசாக பயங்கர பிஸியெல்லாம் கிடையாது. ஒரு 3 வருஷமாக ஒரு சீரியல், அண்ணான்னு ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். முப்படாதின்னு ஒரு கேரக்டர், எல்லாம் பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ படங்கள் தான் ஒரு 4-5 படம், அது ஒரு 5 நாள் ஒர்க்கு, 10 நாள் ஒர்க்கு அந்த மாதிரி. இப்போ ஒரு படம் பேரரசு சரவணானும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் இப்போ பிஸியாக இருக்கார். அவருடைய படம் எல்லா படமும் நடிப்பேன். இப்போ வந்து பிரபுதேவாவும் அவர் ஒரு படம் பண்ணுறாங்க, அது வெளிநாட்டில் தான் எடுக்கிறாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஆதிவாசி அங்கே போனாலும் செட் ஆகாது. இப்போ அடுத்தது தனுஷ் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அதில் நான் இருக்கேன், ஒரு போலீஸ் கேரக்டர் படம் ஃபுல்லாக இருக்கேன். இல்லை சார், சார் வந்து எங்களோட இந்த அவங்க சொன்ன மாதிரி என்னோட ஒர்க்கை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஒர்க்கை வந்து அப்ரிஷியேஷனோட நெக்ஸ்ட் லெவலாக சார் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்து நான் ஹீரோயினாக பண்ணோங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாகவே அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ சில பல காரணங்கள்னால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ என்னை வந்து இந்த என்னன்னா சீரியலில் நடிக்கிறவங்கள வந்து எல்லாரும் படத்தில் கொண்டு வரதுக்கு நிறைய யோசிக்கிற டைம் போய் இப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த டைம்லேயே வந்து ஒரு படத்துக்கு ஹீரோயினாக பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அது சார் தான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நான் பண்ணுறேன்றது 2வது பக்கம் இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து ரொம்ப அழகாக எனக்கு தகுந்த மாதிரியும் மாற்றி அந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுமோ அந்த அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அந்த படம் வந்து முதுமக்கள் தாழின்னு ஒரு படம். இவங்க பண்ண அவ்வளோ அருமையாக இருக்கும். இடையில அந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணானுங்க, இந்த லிரிக்ஸ் ரைட்டர் தாமரைன்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 3 ரைட்டரை கொடுத்தாங்க. அவன் அந்த பணத்தை ஆட்டையை போட்டு ப்ரொடியூசரை லாஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அப்புறமா ப்ரொடியூசரும் அப்படியே அப்படியே லாஸ் ஆகி போச்சுன்ட்டு அப்படியே ஒதுங்கிட்டார். இல்லைன்னா அவங்களுக்கு பேர் வருதோ இல்லையோ எனக்கு பெரிய லெவலில் பேர் வரும். இவங்கெல்லாம் அதில் அவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் இவங்களுக்காக வேண்டியே. ஏன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க, சாதாரணமான நடிகைலாம் கிடையாது, மிகப்பெரிய நடிகை. காலங்கள் வரும், என்றைக்கும் திறமைகள் வேஸ்ட் ஆகாது. அரசியலுக்கு வரக்கூடாது. அது எனக்கு விஜய் வந்து நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப எனக்கு விஜய் பிடிக்கும். இந்த துணிக்கடையில் நம்ம இதை பேச வேண்டாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து யாரானாலும் என்னை வந்து பாருங்கள், எனக்கு உண்மையான கருத்துக்கள் வரும். இது இவங்களை வாழ்த்துறதுக்கு மட்டும்தான் அந்த இடம்.